ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ் ஒன் மேக்ஸ். திஸ் இஸ் மாலதி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிபிஎஸ்சி ரியல் நம்பர்ஸில் ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது எதுவுமே புக்கில் இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற எல்லா கொஷின்ஸும் நான் க்ரியேட் பண்ணுறது. இந்த சீரீஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் புக் சீரீஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, என்கிட்ட டெஸ்ட்டுக்கு வர பசங்க எல்லாரும் சொன்னாங்க, மேம் இது அவுட் ஆஃப் சிலபஸ் மேம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதாவது சிலபஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிபிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நம்ம முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர், அப்புறம் ப்ராக்டிஸ் செட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே எக்ஸாம்ஸ் ஓரளவுக்கு சூப்பராக பண்ண முடியும். 90+ எல்லாம் அசால்ட்டாக வாங்கலாம். இப்போது அதாவது நான் வைக்கிற டெஸ்ட்டில் நான் 100க்கு வைப்பேன், அதில் 90+ வாங்கலாம். நான் சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸாக. அவங்களுக்கு சொல்கிறேன், நான் வைக்கிறப்ப அவங்களுக்கு 100க்கு தான் வைப்பேன், அவங்க இதில் 90+ வாங்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க எப்படியெல்லாம் நான் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சீரீஸ் போட்டிருக்கேன். அவங்களுக்கு கொடுக்குற கொஷின்ஸு தான் இதுலேயும் இருக்குது. ஓகேவா? So there are 5 bells which start ringing together at intervals of 3, 6, 9, 12, 15 seconds respectively. In 36 minutes, how many times the bell rings simultaneously அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 5 பெல் இருக்குது. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 5 பெல் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பெல்லு ஒரு தடவை அடித்து 3வது செகண்டில் டங்குன்னு சத்தம் கேட்குதுன்னா, அடுத்து 6வது செகண்டில் தான் கேட்கும், அடுத்து 9வது செகண்டில் தான் கேட்கும். அப்போ இதுக்கு நடுவில் இருக்கிற இன்டர்வல் என்ன? 3 செகண்ட். அந்த இன்டர்வலை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ 2வது இருக்கிற பில்லு 6வது செகண்டில் தான் டொயின்னு அடிக்குதுன்னா, 2வது அடுத்து எப்போ அடிக்கும்? 12வது செகண்டில் அடிக்கும். அதுக்கடுத்து எப்போ அடிக்கும்? 18வது செகண்டில் அடிக்கும். அதாவது என்ன சொல்ல வராங்க, 6 செகண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த இன்டர்வல் டிஃப்ரென்ஸை தான் நம்மளுக்கு கையில் கொடுத்துட்டாங்க, எந்தெந்த இன்டர்வல்ஸில் வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, சரி அது எப்பயோ அடிச்சுட்டு போதும், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஒரு 36 நிமிஷம் தருவேன், அந்த 36 நிமிஷத்தில் 5 பெல்லும் எனக்கு ஒரே நேரத்தில் அடிக்கணும், சைமல்டேனியஸ்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ 5 பெல்லும் ஒரே நேரத்தில் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்சிஎம் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். நிறைய டவுட் இருக்கும், ஏன் எல்சிஎம் தான் யூஸ் பண்ணுமா, ஜிசிடி யூஸ் பண்ணக்கூடாதா, ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் கூடாதுன்னு நான் சொல்கிறேன். 3, 6, 9, 12, 15. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு பெல்லு, இது செகண்ட் பெல்லு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது வந்து ஃபிஃப்த்து. அதே மாதிரி ஹெச்சிஎஃப் ஜிசிடி ரெண்டும் ஒன்று தான், மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒழுங்காக கரெக்டாக போட்டிருக்கேன். எல்சியை மட்டும் தனி கட்டு ராஜா, அவன் வந்து தனி ஆள். ஹெச்சிஎஃப் ஜிசிடி இஸ் போத் ஆர் சேம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெல் வந்து 3வது செகண்டில் அடிக்குது, அடுத்து எப்போ அடிக்கும்? 6வது செகண்டில் அடிக்கும். இது எப்போ அடிக்கும்? 12வது செகண்டில் அடிக்கும். இது எப்போ அடிக்கும்? 18வது செகண்டில் அடிக்கும். இது எப்போ அடிக்கும்? 24வது செகண்டில் அடிக்கும். இது எப்போ அடிக்கும்? 30வது செகண்டில் அடிக்கும். இப்போது இது வந்து ரவுண்டு 1. ஓகேவா? ரவுண்டு 1ல் இந்த பெல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிச்சிருக்கு. அடுத்து ரவுண்டு 2, ரவுண்டு 2ல் இந்த மாதிரி அடிச்சிருக்கு. ரவுண்டு 3 ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஏன் நான் உங்களுக்கு எல்சிஎம் போடணும்னு சொல்லித்தரேன். ஓகேவா? ரவுண்டு 3ல் போடுறப்ப இது 12, இது 24, இது 36, இது வந்து 48, இது வந்து 60. இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, எனக்கு வந்து 5 பெல்லும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக அடிக்கணும், கொஞ்சம் கூட முன்னப்பின்ன இருக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு ப்ரெஷியஸான ஒரு செகண்ட் வரும்ல, அந்த செகண்டை கண்டுபிடிச்சாதான் நம்மளால் இந்த 36 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை தடவை அடிக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறது புரிஞ்சா? அதாவது 5 பெல்லும் அடிக்கிற ஒரு ப்ரெஷியஸான செகண்ட் இருக்கும். நான் உங்களுக்கு ப்ரெஷியஸ்ன்னு சொல்கிறது புரியறதுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு செகண்டில் கிடையாது. அப்படி ஒரு செகண்ட் இருக்கும். அந்த செகண்டை கண்டுபிடிச்சாதான் 36 நிமிஷத்துக்குள்ளே எத்தனை தடவை அடிக்க முடியும்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது நான் அந்த 5 பெல்லுக்கும் காமனாக ஒரு செகண்ட் இருக்குன்னு சொன்னல, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹெச்சிஎஃப் வச்சு கண்டுபிடிப்பீங்களா, எல்சிஎம் வச்சு கண்டுபிடிப்பீங்களா? இதுதான் பிரச்சனை. எல்சிஎம் அப்படின்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஓகேவா? ஹெச்சிஎஃப்ஐ நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். சிபிஎஸ்சியில் ஹெச்சிஎஃப் யூஸ் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகேவா? இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே 6 × 2, 12 × 2 இப்படி மல்டிபிள் தான் ஆகுது. எங்கேயாவது நம்ம டிவைட் பண்ணுறோமா? கிடையாது. எல்லாத்துலேயும் என்ன தான் பண்ணுறோம்? மல்டிபிள் தான் பண்ணுறோம். அதனால லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படிங்கிறதால எல்சிஎம் எடுத்துக்கிறோம். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது தான். கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இது வந்து என்னவாயிட்டே போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இதுக்கு காமனாக ஒரு நம்பர் வேணும்.
அதனால் நான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுத்துக்கிறேன். அப்போ லீஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்போது இது வந்து ஒரு 3600 இந்த வேல்யூவில் கூட இந்த 5 ஒன்றாவே அடிக்கலாம், இந்த 5 பெல் ஒன்றா அடிக்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு இடத்துல அடிச்சிருக்கும், அந்த இடத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படி தொட்டு தொட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா முதல்ல அடிச்சதுல அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்சிஎம் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இந்த லீஸ்ட் அப்படிங்கிற கான்செப்டே யூஸ் பண்ணுறோம். புரிஞ்சா? ஹையஸ்ட்னு கண்டுபிடிக்கலக்கன்னா இதில் எது மினிமமான செகண்டில் 5 பெல்ஸும் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே இல்லை மேம் இன்னமும் டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். லீஸ்ட் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா இருக்கிறதுலே கம்மியான செகண்டில் எப்போ இந்த 5 பெல்லும் ரிங் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் லீஸ்ட் காமன் மல்டிபிள் எடுக்கிறோம். இதுவும் மல்டிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் எடுக்க போகிறோம். 3, 6, 9, 12, 15 3 அப்படியே போட்டுக்கலாம். 6 போட்டோம்னா 2 3s 6 3 1 அகைன் 3 போட்டிங்கன்னா 3 3s 9 3 1 2 போட்டிங்கன்னா 6 2s 3 போட்டிங்கன்னா 2 3s 2 1 5 போட்டிங்கன்னா 3 போட்டிங்கன்னா 5 3s 15 5 1. ஓகே, இப்போ எழுதுங்க. 3 which is equal to 3 மேம். இதெல்லாம் சப்ப மேட்ரு மேம், இதெல்லாம் எழுதாதீங்க மேம் அப்படின்னா சில பேர்த்துக்கு புரியாது, அவங்களுக்காக நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ 3 into 3 12 போட்டிங்கன்னா 2 into 2 into 3 அடுத்து 15 போட்டிங்க அப்படின்னா 5 into 3. ஓகே, எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம், காமனான நம்பர்ஸ் எழுதுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி போடுவாங்க 3 6 9 12 50. திஸ் ஆல்சோ ஓகே. இது வந்து எல்சிஎம் அப்படிங்கிறதுக்காக இப்படியும் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் ஒரே மெத்தடை வச்சு தான் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன். மாற்றி சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் குழம்பிடுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேயே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். எல்சிஎம் என்ன, காமனான நம்பர்ஸை எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 3 2 அதுக்கப்புறம் 5 வந்து தனியாக இருக்காங்க, சரி விட்டுருங்க. இவ்வளோ தானா அப்படின்னா கிடையாது. 3ல எந்த பவர் ஜாஸ்தியாக இருக்குன்னு பாருங்க. இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் தானே ஜாஸ்தி. அப்போ நான் மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பார்க்குறேன். 2 எங்கெல்லாம் இருக்குது, இதுக்கும் காமனாக இருக்குது. ஆனால் 2 power 2 தான் இருக்குது, அதனால நான் 2 power 2 போட்டுக்கிறேன். 5 எங்கேயுமே காமனாக இல்லை, ஆனால் தனியாக விடக்கூடாது, அதனால எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும், 3 பவர் ஸ்கொயர்னா 9 into 4 into 5 9 4 5s 20. ஸோ 9 into 20 which is equal to 180. அப்போ எல்சிஎம் என்ன, 180. இந்த எல்சிஎம்க்கு என்ன மீனிங், இந்த 180 செகண்டில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, 5 பெல்ஸும் கரெக்டாக, அதாவது மினிமமான டைமில் இந்த 5 பெல்ஸும் இப்போ தான் அடிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் டைம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, டோட்டல் டைம் which is equal to 36 minutes. ஆனால் நம்ம எதில் கண்டுபிடிச்சிருக்கோம், 180 செகண்டில் தான் இந்த 5 பெல்ஸும் ஃபஸ்ட்டு அடிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அடிச்சிருக்கோம், அது நான் எப்படின்னு சொல்கிறேன். அப்போ 36 மினிட்ஸில் எப்படி அடிச்சிருக்கோம்னா 36 into 60. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், 36 மினிட்ஸை செகண்ட்ஸில் மாற்றிட்டேன். அது செகண்ட்ஸில் மாற்றினா தான் என்னால் இதை கொண்டு டிவைட் பண்ண முடியும். ஸோ 36 into 60 divided by 180. ஏன் 180 அப்படின்னா 180 அப்படிங்கிற செகண்டில் 5 பெல்ஸ் ரிங் ஆயிருக்கு. இந்த 36 மினிட்ஸில் எத்தனை செகண்டில் எத்தனை தடவை இந்த பெல்ஸ் எல்லாம் ரிங் ஆயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதுக்காக தான் 36 into 16 போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இப்படியே கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. இங்கே போட்டிங்கன்னா 3 6 இங்கே 1 6 இங்கே 1 3s 3 1 3s 3 2 3s 6. அப்போ 12 டைம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், இந்த 36 மினிட்ஸில் ரிங் ஆயிருக்கும். கரெக்டாக 12 டைம்ஸ் பெல் ரிங். நான் சும்மா எனக்கு புரிஞ்ச மாதிரி எழுதுறேன், ஆனால் ப்ராப்பர் வேர்ட்ஸோடு எழுதி வச்சுருங்க. ஓகேவா? 12 டைம்ஸ் ரிங் ஆயிருக்கும். ஓகே, ஆனால் இன்னும் சம்ம முடியல. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு பெல்லு கட்டுவாங்கல்ல, இங்கே ஒரு 5 பெல் இருக்குது. ஓகேவா? இந்த 5 பெல்லை கட்டி ஆட விட்றப்ப தானே 3 6 9 பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட்டி ஆட விட்டுருப்பாங்க. அந்த ஆட விட்டதை நம்ம என்ன பண்ணோம், இது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 12 டைம்ஸ் ப்ளஸ் 1 டைம். அந்த 1 டைம் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா 0 செகண்ட்ஸில் ஆரம்பிக்கும். அப்போ தான் ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அதனால் என்னென்ன ஆயிடுச்சு, 1 டைம் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ டோட்டலாக எவ்வளோ டைம்ஸு, 13 டைம்ஸ் இந்த பெல்லு வந்து ரிங் ஆயிருக்கும். அப்பா கத்தி எடுத்து எனக்கு தொண்டை வலியே வந்துடும் போல இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பெல்ஸாக பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய எல்சிஎம் ஹெச்எஃப் சம்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பிடிஎஃபாக வேணும், இல்லை எங்களுக்கு ஃப்யூச்சர் யூஸுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான் யூடியூப்லேயே போடுறேன். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸசைஸ் வேணுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பெருசாக வளர்த்தாதான் என்னால் நிறைய வீடியோஸ் போட முடியும், நீங்களும் நிறையா கற்றுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை. Thank you so much for your kind attention to this video.